என்னப்பா என்னவோ பெருசா பேசுறீங்க, அம்மன்கிறீங்க, அம்மாங்கிறீங்க, யார்கிட்ட கதை விடுறீங்க அப்படின்னு கூர்ந்து பார்க்கும்போது புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய முகத்திலிருந்து அப்படியே வேர்வை துளிகள் அரும்பிக் கொண்டே இருக்கின்றன. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அம்மாவுடைய முகத்துல முத்து முத்தா வேர்வை அறிஞ்சிட்டு இருக்கும். அதனாலதான் முத்துமாரியம்மன் அந்த தாய்க்கு பேர். அந்த தஞ்சாவூரை ஆட்சி செய்த ஒரு ஆங்கிலேய கலெக்டர் ஒருத்தர், ஜார்ஜ் நினைக்கிற அவர் பேர். அவர் வந்துகிட்டு இருக்கும்போது அவர் மாற்று சமயத்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு என்ன தோணுதுன்னா, என்ன எங்க பார்த்தாலும் ஒரே அம்பிகைக்கு அப்படியே பூஜைகளும் அப்படியே எங்க பார்த்தாலும் வேப்பலை எடுத்துட்டு போறாங்க, யாரை பார்த்தாலும் ஒரு மஞ்சள் புடவை சேப்பு புடவை கட்டிட்டு அம்மான்னு சொல்லி காலெல்லாம் விழுவுறாங்க, இது என்ன ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலா கேலியா நினைச்சுக்கிட்டு அவர் அப்படியே புறப்பட்டு வர்றாரு. எல்லாரும் ஐயா அந்த மாதிரி வராதிங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. எல்லாரையும் தள்ளிட்டு இடுப்புல கையை வச்சுட்டு ரொம்ப ஒரு அலட்சியமா இந்த மாரியம்மனை பார்க்கிறாரு. அவர் கேட்கிறாரு, உங்க நாட்டுல எத்தனை பொம்பளை சாமி? மதுரையில மீனாட்சிங்கிறீங்க, காஞ்சியில காமாட்சிங்கிறீங்க, காசியில விசாலாட்சிங்கிறீங்க, இதெல்லாம் என்னப்பா எல்லாரும் ஒரே சாமி தானே, ஏன் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறீங்க, எதுக்கு இவ்வளவு சாமி, பெண்கள் எல்லாம் சாமின்னீங்கன்னா அப்ப என்னத்தப்படுதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் இழிவா பேசிட்டு அவர் வராரு. ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற ஒரு சத்தத்தோட கையில் அப்படியே எழுதிட்டு வராங்க. இவர் என்ன பண்றாரு, என்ன அடுப்பை தூக்கிட்டு வராங்க, அவங்க கை சுடாதா அப்படின்னு கிண்டலா கேட்டோன்னே அங்க இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் துறையவர்களே, தயவு செய்து நீங்க நினைக்கிற மாதிரி கேவலமா பார்க்காதீங்க, வேறு எந்த நாட்டிலும் இந்த மாதிரி கிடையாது, பண்ணா உங்க கையில நான் தூக்கி கொடுக்குறேன், வாங்க முடியுமான்னு நிப்பாரு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஏன் பயப்படுறா? நம்பிக்கை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னை நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். சமயபுரத்தாள், புன்னைநல்லூர் மாரியம்மன், மூகாம்பிகை, சக்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாடு. பெண்களுக்கும் சக்திக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அம்மனுக்கான மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடிக்கும் அம்மனுக்கும் எப்படி தொடர்பு வந்தது, இந்த மாதத்தில் மட்டும் ஏன் அம்மனை இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோம்? நம்பிக்கை ஆன்மீகம் நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நீங்கள் நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலே சொன்னீங்க, அம்மன்னாலே சக்தி, சக்தினாலே அம்மன், எல்லாமே பெண் தெய்வங்கள், பெண் வடிவங்கள். இந்த ஆடி மாதம் மட்டும் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் பெறுதுன்னா, இதற்கு ஜோதிட ரீதியாக கடக மாதம், கர்க்கடக மாதம்னு சொல்லுவாங்க. சந்திரனுடைய வீட்டில் சூரியன் பயணம் செய்கிறார். தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய காலம். சந்திரனாலே உங்களுக்கு தெரியும் அம்பிகை. சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவிழந்து இருக்கார் அப்படின்னு சொன்னால் உடனே ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே அம்மன் கோயிலுக்கு போங்க, அம்மன் கோயில் போய் விளக்கேற்றுங்க, பொங்கல் வச்சு படைங்க, கூழ் காய்ச்சி ஊற்றுங்க, பௌர்ணமியில் வழிபாடு பண்ணுங்க, திங்கக்கிழமையில் சிவனை பூஜை பண்ணுங்கள், அப்படியே அடுக்கிட்டே போவாங்க. அப்போது அந்த சந்திரனுக்கே உரிய மாதமாக இது விளங்குவதாலும், இன்னொரு முக்கியமான தகவலை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாரத தேசமே கடக லக்னத்தில் அமைந்திருப்பதாக ஜோதிட நூல்கள் சொல்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த கடக மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் பிறந்துருச்சுனாலே பண்டிகைகள் எல்லாம் நமக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும். அந்த கணக்கில் சொல்லும் பொழுது அம்பிகையினுடைய நிறைவான அருளை பெற்ற மாதமாக அம்பிகை ஒவ்வொரு இல்லத்திற்கும் வருகை தரக்கூடிய காலமாகவே இந்த ஆடி மாதத்தை நாம் சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை வேறு எந்த விதத்திலும், அதாவது ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க, நிச்சயதார்த்தங்கள் போன்ற சுபகாரியங்கள் நடக்காது. இது எல்லாமே இந்த ஆடி மாதம் ஒதுக்கப்பட்ட மாதம்னு சொன்னால் கூட முழுக்க முழுக்க அம்பாளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகவே கருதப்படுகிறது. புன்னைநல்லூர் அம்பிகையாகட்டும், சமயபுரத்து அன்னையாகட்டும், இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் எழுச்சி பெற்று அமரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம். திருவிழா கலகட்டும் எல்லா கோயில்கள்லையும். ஆமாம், எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேப்பல மாலை அணையிறது, கையில் தீச்சட்டி ஏந்தி அக்னி குழி இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு விரதங்கள்லாம் இருந்து அப்படியே பக்திமயமாகவே காணப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு ஆடி மாதத்தை சொல்லலாம். முக்கியமாக சொல்லும் பொழுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக சொல்லப்படுகிறது. அந்த பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னா பெண் தெய்வங்களுக்கான நாள்னு சொல்லுவோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலம், வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் போய் துர்கை சன்னதி, அம்பிகை சன்னதியில் விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கூழ் காய்ச்சி ஊற்றக்கூடிய ஒரு வைபவம், கூழ் வார்த்தல்னு சொல்லுவாங்க. ஆமாம், பொதுவாகவே தமிழர்களுக்கு ஆதி பானமாக விளங்கியது கூழ் தான். நம்முடைய விவசாயிகள், டெல்டா மாவட்டத்திற்குரிய விவசாயிகள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சவங்க என்னங்க சாப்பிட்டீங்கன்னா, கூழ் சாப்பிட்டு வந்தோம், கஞ்சி சாப்பிட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. அப்போ அது
அவங்களுக்கு மத்தியானம் 12 மணி 1 மணி வரைக்கும் அந்த பசியை தாங்கக்கூடிய ஆற்றலை தருகிறது. அப்போ இயற்கையான ஒரு சத்து மிகுந்த பானம். அதை அம்மனுடைய பெயரை சொல்லி எளியவர்களும் ஏழை எளியவர்களும் இறைவனுக்கு படைக்கிறார்கள். அப்போ அம்பிகை என்ன பண்ணுறான்னா, நீ எனக்கு சக்கரை பொங்கலை பண்ணு, எனக்கு புளி சாதத்தை பண்ணு, தயிர் சாதத்தை பண்ணு, பெரிய படையல் போடுன்னு சொல்லலை. ஏழை எளியவர்களுக்குள் நான் இருக்கிறேன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொல்கிற மாதிரி இந்த மாதத்தில் ஏழை எளியவர்கள் காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு பானமாக, ஒரு உணவாக விளங்கக்கூடிய கஞ்சியை என் நிவேதனமாக படைத்து எல்லாருக்கும் அன்று நீ பரிமாற வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமயபுரத்தில், கண்ணபுரத்தில், அதை போல அம்பிகை வீட்டிருக்கக்கூடிய திருத்தலங்கள், மதுரை மகா காளியம்மன் கோவில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அண்டாவில் இந்த கஞ்சி காய்ச்சி வச்சு அப்படியே சுற்றி வேப்பிலையெல்லாம் சுற்றி வச்சு ஆண் பெண் வேறுபாடின்றி படித்தவர் பாமரர் செல்வந்தர் ஏழை என்ற பாகுபாடே இல்லாமல் எல்லோரும் கூட்டமாக நின்றுக்கிட்டு வரிசையில் நின்று அந்த தெய்வீகமான அந்த கூழை வாங்கி எல்லாரும் ஆசையாக சாப்பிடுவாங்க. அப்போது அம்பிகையினுடைய எண்ணத்தை பாருங்கள். ஏழை எளியவர்களுடைய காலை உணவை எல்லோருக்குமான உணவாக இந்த ஆடி மாதத்தில் நமக்கு பெற்றுத் தருகிறார். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன நாம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அம்பிகை என்பவள் ஏழை எளியவர்களுடைய தெய்வம். நாம் நினைக்கிற மாதிரி பணக்கார தெய்வம் கிடையாது. அப்போது எல்லோருமே ஒன்றாக விளங்க வேண்டும், சாதி மத வேறுபாடு இல்லாமல், சமய வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது நம் எல்லோர் மனதிலும் எந்த பாகுபாடும் இருக்காது. எல்லாருமே ஒன்று தானே. பார்த்தீங்கன்னா தேரெல்லாம் இழுப்பாங்க. நீங்கள் இந்த பூக்குழி இறங்கக்கூடிய வைபவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் பன்னாரியம்மன் கோவில் ஆகட்டும், முக்கியமான சன்னதிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற விரதங்கள் மாதிரி இந்த விரதம் கிடையாது. பூக்குழி இறங்குறது அப்படிங்கிற விரதம் ரொம்ப கடுமையானது. ஏன்னா அக்னியோட நம்ம பரீட்சை பண்ணுறது உண்மை. நீங்கள் இதை நம்ம நினைக்கும் போது ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த ஆடி மாதத்தோடு தொடர்புடைய சம்பவம். அதனால தான் நீங்கள் முதல்ல புன்னைநல்லூர்னு கேட்டிங்களோ என்னவோ தெரியல. புன்னைநல்லூரில் ஒரு பிரசித்தியான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த தஞ்சாவூரை ஆட்சி செய்த ஒரு ஆங்கிலேய கலெக்டர் ஒருத்தர் வரார். ஜார்ஜ் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் மாற்று சமயத்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு என்ன தோணுதுன்னா, என்ன எங்கே பார்த்தாலும் ஒரே அம்பிகைக்கு அப்படியே பூஜைகளும், அப்படியே எங்கே பார்த்தாலும் வேப்பிலை எடுத்துகிட்டு போகிறாங்க, யாரை பார்த்தாலும் ஒரு மஞ்சள் புடவை சேப்பு புடவை கட்டிட்டு அம்மான்னு சொல்லி காலெல்லாம் விழுவுறாங்க, இது என்ன ஹேபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக கேலியாக நினச்சிக்கிட்டு அவர் அப்படியே புறப்பட்டு வரார். அப்படி வரும்பொழுது புன்னைநல்லூர் தஞ்சாவூருடைய முக்கியமான கேந்திரம். இன்னும் சொல்ல போனால் தஞ்சாவூரை காப்பாற்றக்கூடியவளே அந்த புன்னைநல்லூர் தாய். ஆள்கிறவளேன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னால் சதாசிவ பிரம்மேந்திரர் என்ற மகான் அந்த பக்தியின் பொருட்டு அந்த அன்னையை அங்கே எழுந்தருளச் செய்திருந்தார். புத்தின் ஒரு அதாவது அம்பாள் எப்படி பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கக்கூடிய வடிவம் ஒரு பெரிய நம்மளுடைய இல்லத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தாயாக, ஒரு நம்ம இப்போ இல்லத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அம்மாவோட பெற்றவர்களை அம்மாயி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நான் இருக்கேன்டா கவலைப்படாதுங்கிற மாதிரி அந்த அம்மா உட்காந்துருக்கும் சிம்மாசனத்தில். அப்போ அந்த துரை கலெக்டர் துரை பார்க்கும்போது அங்கே காணக்கூடிய காட்சி அவருக்கு வித்தியாசமாக இருக்குது. அவர் கேட்குறாரு, உங்கள் நாட்டில் எத்தனை பொம்பளை சாமிங்கப்பா? மதுரையில் மீனாட்சிங்கிறீங்க, காஞ்சியில் காமாட்சிங்கிறீங்க, காசியில் விசாலாட்சிங்கிறீங்க, இதெல்லாம் என்னப்பா? எல்லாரும் ஒரே சாமி தானே, ஏன் பிரித்து பிரித்து வைக்கிறீங்க? எதுக்கு இவ்வளோ சாமி? பெண்களெல்லாம் சாமின்னீங்கன்னா இப்போ என்னத்தப்படுதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் இழிவாக பேசிட்டு அவர் வராரு. அப்படி வந்த உடனே அப்படி அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கு ஒரு காட்சி தென்படுது. ஒரு அம்மா கையில் அக்னி கப்பரை ஏந்திக்கிட்டு வேப்பல மாலை போட்டுக்கிட்டு ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற ஒரு சத்தத்தோட கையில் அப்படியே எழுதிட்டு வராங்க. இவர் என்ன பண்ணுறாரு, என்ன அடுப்பை தூக்கிட்டு வராங்க அவங்க, கை சுடாதா அப்படின்னு கிண்டலாக கேட்டோன்னே அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் துரையவர்களே, தயவு செய்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கேவலமாக பார்க்காதீங்க, வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி கிடையாது, பண்ணா உங்கள் கையில் நான் தூக்கி கொடுக்குறேன், வாங்க முடியுமான்னு நீ பாருங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஏன் பயப்படுறப்பா? அவங்க கையில் அந்த அக்னி கப்பரை ஏந்தி சுற்றி வருவாங்க. அந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் எதுவுமே இருக்காதுப்பா, அந்த கையில் அந்த பாதிப்பே இருக்காதுப்பா. உண்மையா? நான் செக் பண்ணணும் பாருங்க அப்படின்னு. அவருக்கே அதிர்ச்சியாக இருக்குது. இப்படி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய அந்த துரை ஷூ காலோட என்ன பண்ணுறாரு, நேராக மாரியம்மனுக்கு முன்னாடி நின்னோடனே சன்னதியில் எதிர்த்தாப்புல நிற்கிறார். அந்த தஞ்சாவூர் நிர்வாகம் இந்த துரையினுடைய ஆட்சியினுடைய உரிமைக்குட்பட்டதாக இருக்குது. அப்போ அவர் வரும்பொழுது யாரும் அதை தடுக்க முடியல. எல்லாரும் ஐயா அந்த மாதிரி வராதிங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. எல்லாரையும் தள்ளிவிட்டு இடுப்பில் கையை வச்சுட்டு ரொம்ப ஒரு அலட்சியமாக அந்த மாரியம்மனை பார்க்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த
கோவில் பூசாரி, அதாவது பூஜை பண்ணக்கூடியவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐயா தயவு செஞ்சு ஷூக்காலோட வராதீங்க, புனிதமான இடம், அம்பிகை ராஜ்யம் செலுத்தக்கூடிய இடம், ஒட்டுமொத்த தஞ்சை தரணிக்கே இவ தாயா இருக்கா, நீங்கள் வந்து தயவு செய்து இந்த மாதிரி அம்மனை வந்து கேவலப்படுத்தாதீங்கன்னு. என்னப்பா என்னவோ பெருசாக பேசுகிறீங்க, அம்மங்கிறீங்க அம்மாங்கிறீங்க, யார்கிட்ட கதை விடுறீங்க அப்படின்னு கூர்ந்து பார்க்கும்போது அம்மாவினுடைய அந்த புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய முகத்திலிருந்து அப்படியே வேர்வை துளிகள் அரும்பிக் கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அம்மாவுடைய முகத்தில் முத்து முத்தாக வேர்வை அறிஞ்சிட்டு இருக்கும். அதனால தான் முத்துமாரியம்மன் அந்த தாய்க்கு பேர். இதை பார்த்தோன்னே ஏன் அந்த அம்மா முகத்துலேருந்து வேர்வை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னோடனே, ஐயா ஒட்டுமொத்த கவலைகளையும் கஷ்டங்களையும் தான் தாங்கிக் கொள்கிறாள். ஒரு மனிதன் படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா நெருப்பு மாதிரி இருக்கும். அந்த நெருப்பில் உழலக்கூடிய அந்த மனிதன் துவண்டு போய்விடுவான். அப்படி துவழும் பொழுது அவனுடைய முகத்தில் எப்படி வேர்வை வருமோ அது போல உயிரோட்டமான தெய்வம் இது. எல்லார் கஷ்டத்தையும் தாங்கிறதுனால அந்த நெருப்பு வடிவமாக இருக்கிறதுனால தான் ஐயா அந்த முத்து முத்தா வேர்வை கொட்டுதுன்னு சொன்னோன்னே, நான் செக் பண்ணணும், எங்கே அதை தொடச்சி எடுங்கன்னு அந்த துரை சொல்கிறான். அங்கே இருக்கக்கூடிய அந்த குருக்கள் ஐயா சொல்கிறாரு, ஐயா தயவு செய்து அம்மனோட விளையாடாதீங்க, இது வந்து ஆலகால நெருப்பை விட விஷத்தை விட பயங்கரமான சக்தி, அதையும் நான் பார்க்குறேன், எங்கே நீ எடுத்துருவிடு அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தினோன்னே இந்த ஐயா என்ன பண்ணுறாரு, அம்மாட்ட போய் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து, அம்மா தப்பு என் மேலே இல்லை, இந்த வந்திருக்கக்கூடிய ஆங்கில துரை கேட்குறான், அவனுக்கு நீ நல்ல பாடத்தை கற்பிமான்னு சொல்லி அம்மனுடைய அருகாமையில் இருந்த ஒரு வஸ்திரத்தை எடுத்து அம்மாவுடைய முகத்தில் பராசக்தியை நினச்சி அப்படியே முகத்தில் ஒத்தி எடுக்கிறார். அவர் ஒத்தி எடுக்க எடுக்க துரையினுடைய கன்னங்களிலும் முகத்திலும் அம்மை தழும்புகள் அம்மை முத்துக்கள் ஏற்பட துவங்குகின்றன. தொட்டு தொட்டு பார்க்குறான், அப்படியே தெரியுது, அப்படியே வர ஆரம்பிக்குது, என்ன நடக்குதுன்ற உடம்பெல்லாம் அவனுக்கு கொதிக்க ஆரம்பிக்குது, உடம்பு எனக்கு எரியுது எரியுது ஃபயர் ஃபயர்னு கத்துறான். அடுத்த செகண்டு தீபாராதனை காண்பிக்கும் பொழுது அவனுடைய கண்கள் முடிந்து போய்கின்றன. அப்படி தீபாராதனை காட்டும் பொழுது அம்மாவினுடைய சக்தியால் கண் பார்வை பறிபோய் விடுகிறது. அந்த ஆங்கில துரை கத்துறான், கடந்து ரொம்ப கதறான், நான் பண்ணது தப்பு, வெரி சாரிங்கிறான். தான் காலில் இருந்த ஷூவை முறையாக கழட்டி தூக்கி போட்டுட்டு அங்கேயே முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுகிறான். அங்கிருந்த பெண்கள் அது வரைக்கும் யார் யாரெல்லாம் கேலி பண்ணானோ அவங்கெல்லாம் ஓடி வந்து, ஐயோ அவனுக்கு இப்படி ஆயிடுச்சே, தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், அம்மா நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவனுக்காக அம்பாவை பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஆனாலும் அம்மா மனம் இறங்கலை. அப்போ அங்கே வந்திருந்த ஒரு வயசான தாய் சொல்கிறாங்க, அப்பா பரவாயில்ல, நீ ஏதோ விளையாடிட்ட, அம்மா பொறுத்துக்கிட்டா, அம்மா திருப்பி விளையாடிட்டா, உன்னால் தாங்க முடியல, ஒரே ஒரு வழி இருக்குப்பா, நீ அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணு, அவள் எல்லாருக்கும் தாய், ஒரு குழந்தை தவறு செய்யும்போது கண்டிப்பாள், அதுவே மன்னிப்பு கேட்கும்போது அந்த குழந்தையை அவள் ஆசீர்வதிப்பாள்னு சொன்னோன்னே முறையாக மண்டி போட்டு அவர்களுடைய முறைப்படி அவன் அந்த அம்பிகையிட்ட, ஹே மேரி ப்ளீஸ் தயவுசெய்து, அந்த மாரியை மேரியா நினச்சி அவன் வழிபாடு பண்ணுறான், நான் பண்ணது தப்புமா என்னை காப்பாத்துன்னு. அடுத்த ஒரு 5 நிமிடங்களுக்குள் அவன் கண் பார்வை மீண்டும் பெறுகிறான். அதற்கு பிறகும் சில ஆச்சரியங்கள் அவனுக்கு நடக்கிறது. அதே ஆங்கில துரைக்கு அந்த அம்பிகை எல்லாவுமாக காட்சி தந்து, என்னப்பா மதுரையில் மீனாட்சி என்ன, காஞ்சியில் காமாட்சி என்ன, காசியில் விசாலாட்சி என்ன, 3மே நான் தான்ப்பா, தவறு செய்யும் போது தவறுகளை அழிக்கக்கூடிய மாரியம்மனாகவும் நான் வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய உண்மையான அனுகிரகத்தை திருமுகத்தை காண்பித்த அந்த மாதம்தான் ஆடி மாதம். அதனால தான் இந்த சம்பவம் நடந்ததுனால தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும், நான் இன்னைக்கு சொல்லுவேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ நகரங்கள் இருக்கலாம், மாவட்டங்கள் இருக்கலாம், அனைத்துக்குமே தாய் போல் இருக்கக்கூடியது தஞ்சை தரணி. அதனால தான் அந்த தஞ்சை தரணியை ஆளக்கூடிய நாயகியான புன்னைநல்லூர் மாரியம்மன் நடத்தி காண்பித்த திருவிழா தான் இந்த விளையாட்டு. ஆடி மாதத்தில் அது நடக்குது. அதனால் இன்றும் சொல்லுவார்கள், கஞ்சி வார்த்த பொழுது அந்த துரையும் வந்து பெற்று சாப்பிட்டான், அவனும் வழங்கினான் என்ற தகவலையும் தஞ்சாவூர் மாரியம்மன் சன்னிதானத்திலிருந்து நாம் பெறுகிறோம். ஆக இந்த ஆடி மாதம் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்குமே அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தரக்கூடிய மாதம். அதனால தான் இன்றைக்கும் ஒவ்வொரு பெண்களும் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் சன்னிதானம், காளியம்மன், மதுரை மகாகாளி, சமயபுரத்தன்னையினுடைய சம்பவம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆடி மாதம் தான் நடக்குது. அப்போது அதே மாதிரி ஒரு துரை என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அந்த நிர்வாகம் பண்ணுறார். அந்த துறையினுடைய பெயர் வந்து அலெக்ஸ் அப்படிங்கிறதாக கேள்விப்படுகிறோம். அவர் வரும்பொழுது அவர் ரொம்ப தூய்மையானவர், நேர்மையானவர். அப்போ தன்னுடைய நிர்வாகத்தை சரியாக பார்க்கணுங்கிறதுனால இரவு நேரத்தில் ரோந்து பணியும் மேற்கொள்வார். மற்றவங்க மாதிரி வந்துட்டு தன்னுடைய காவலர்களை மட்டும் அனுப்பிட்டு இவர் தூங்க மாட்டார். இரவு நேரத்திலையும் குதிரை மீது ஏறி அப்படியே உலாவரார். திருவரங்கம், திருச்சி இந்த பக்கத்தெல்லாம் உலா வரும்போது சமயபுரம் பக்கம் வரும்பொழுது அவர் ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்க்குறார். யாரோ ஒரு பெண் காலில் சலங்கையை கட்டிட்டு
மஞ்சள் வஸ்திரத்தோடு கையில் வேப்பிலையோடு ஜல் ஜல்னு நடந்து போகிறத பார்க்குறாரு. யாருப்பா இந்த நேரத்தில் யாருமே நடக்கக்கூடாது, எந்த பெண் இப்படி போகிறதுன்னு சொல்லி, இந்தம்மா நில்லு நில்லு, ஹேய் லேடின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே பேசி ஸ்டாப் ஸ்டாப்னு கத்துறாரு. அந்த அம்மா மட்டும் நடந்து போயிட்டே இருக்கு விறுவிறுன்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே இவருக்கும் ஒரு நடுக்கம் வருது. இன்னும் இவ்வளவு தைரியமாக ஒரு பொண்ணு போதேன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதி காலத்தில் நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா தலையாரின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரை காப்பாற்றக்கூடிய கையில் ஒரு கோலோட நடந்து போவாங்க. அதில் ஒருத்தர் எதிர்த்தாப்புல வராரு. அவரை கூப்பிட்டு, அப்பா ஹே ஹூஸ் த லீடி அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தெரிஞ்சதில் துரையவர்களே இது வந்து சமயபுரத்து நாயகி தான், அந்த அம்மா தான் நடந்து போகுது, அதனால வந்து நம்ம ஒன்றும் சந்தேகப்பட வேணாம், நானில் காப்பாற்றிட்டு இருக்கேன் நான், நீங்கள் காப்பாற்றலாம் துரையவர்களே, உலகத்தையே அவள் காப்பாற்றுறா, இது அவளுடைய ராஜதானிக்கு உட்பட்ட இடம், அவள் எப்போவுமே இரவு நேரத்தில் நடந்து போவார். அப்படியா, இப்போ அவள் எங்கே போயிட்டு இருக்கா, நீ தான் கண்ணால் பார்த்தியே. இல்லை, உங்கள் சமயபுரத்தமான கோயிலில் தானே இருக்கணும், நான் வந்து பார்க்குறேன், வா எனக்கு காமி அப்படிங்கிறான். வேண்டாம் துரையவர்களே, விளையாடாதீங்க, அவள் அங்கே போனால் அங்கே இருக்க மாட்டா, சுற்றிட்டு இருப்பான், நான் பார்க்கணும்யா, நீ வாயா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷாக சொல்லி அவரை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறார். குதிரையை விட்டு இறங்கிறார், ஷூவோட போகிறார். சமயபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா உட்காந்துருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கட்டமைப்புகள் அந்த காலத்தில் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு எளிமையான கோவிலாகத்தான் அப்போது இருந்தது ஆங்கிலேயருடைய காலத்தில். அப்போ பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு, அந்த சாவி துவாரம் வழியாக அந்த அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எரியக்கூடிய அந்த தீபம் குத்து விளக்கு சுடர் விட்டுருக்கு, அதில் பார்க்கும் பொழுது அந்த அம்மாவினுடைய பீடம் வெறுமையாக இருப்பதை நேரடியாக பார்த்து விடுகிறார். வாசல் பூட்டி இருக்குது. அப்போ சாவித்வாரம் வழியாக பார்க்கும்போது அந்த அம்மா அங்கே இல்லைன்னொன்னே இவருக்கு முதல் முறையாக பயம் வந்து விடுகிறது. அப்படின்னா வந்தது அந்த அம்மா தானான்னு திரும்பி பார்க்கும் பொழுது வெடிய காலம் 3:30 மணி, டைம் பார்க்குறார் 3:30. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மின்னல் வெட்டின மாதிரி ஒரு காட்சி. அந்த அம்மா அப்படியே நேராக வந்து உள்ளே உட்காந்தோன்னே அந்த மின்னல் வெட்டு உள்ள கர்ப்ப கிரகத்தில் பார்த்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் மீண்டும் அவர் சோதனைக்காக பார்க்கும் பொழுது அவருடைய கண் பறிப்போய் விடுகிறது. துடித்து போய் விடுகிறார். அப்படியே நெருப்புப்பட்ட மாதிரி இருக்குது. அப்படியே பிரார்த்தனை பண்ணி மண்டிக்கிட்டு வணங்குகிறார். அவர் இல்லத்தில் போய் படுத்துக்கிட்டம்மா, நான் ஒன்றும் தப்பு சொல்லலாமா, நான் வந்து என்னுடைய டியூட்டியை பார்க்கத்தான் வந்தேன், நீ உன் பணியை பார்த்துட்டு இருக்க, அப்போ அந்த சமயத்தில் நான் உன்னை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது, நான் தப்பு பண்ணால் நீ என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி அங்கேயே ப்ரேயர் பண்ணுறாரு. உடனடியாக அம்பிகை கண் கொடுத்து கண்ணாத்தாளாக அவள் அங்கே ஆசீர்வாதம் நடந்ததும் இந்த ஆடி மாதமே. அதனால தான் ஆடி மாதத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. அதனால் எந்த கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ, எல்லோருமே, பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களான நமக்கும் அவள் தான் தாய், உலகத்துக்கே அவள் தாய். அதனால எல்லா அம்மன் கோவில்களும் என்ற வரையில் நாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள் சென்று ஒரு தீபம் ஏற்றினால் நமக்கு அவ்வளோ பெரிய புண்ணியத்தை அம்பிகை தருவாள்.